நியாய தீர்ப்பு செய்வதற்கு அது ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் எதனால் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால். ஜட்ஜ்மெண்ட் சீட்ல கர்த்தர் கடவுள் வந்து உட்கார்றாரு, பிதாவானவர் உட்கார்றாருன்னு வச்சிங்களேன். பாவம் செஞ்சியா அப்படின்னு கேட்டது நம்மால் என்ன சொல்லுவான், நீங்க கடவுள், நான் மனுஷன். அதனால இவரை உட்கார வச்சாக்க அதெல்லாம் நடக்காது. அவர் திருப்பி என்ன சொல்லுவார், யோ நானும் மனுஷனாக தான் இருந்தேன், 3 வருஷம் நானும் மனுஷனாக தான் இருந்தேன், நான் பாவமே செய்யலை, அதனால் இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாது. அதனால தான் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ நீதிபரர். மனுஷனை அவன் பாவத்திலிருந்து மீட்பதற்கு மனுஷனாகவே வந்து மனிதராகவே அவரை சந்தித்து, தான் மனிதராக வாழாமல் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து அதை நிரூபித்து காட்டி மீண்டும் சென்று திரும்பவும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். நல்ல என்னைக்காவது நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க. மனிதனை படைக்கும் போது மனிதனாகவே படைத்தார், ஒரு கடவுளை படைக்கும் போது குழந்தையாக படைத்தார். ஒரு அல்லில சொல்லுவோம், யோசித்து பாருங்களேன். ஆதாம் வந்து சின்ன குழந்தைய வந்து வளர்ந்து பெருசாகி அதுக்கப்புறம் இதை சாப்பிடாத அதை சாப்பிட அப்படியா சொன்னார்? முதல் மனிதனை படைக்கும் போதே மனிதனாகவே படைத்தார். ஆனால் இந்த உலகத்திற்கு கடவுள் வர வேண்டும் என்னும் போது குழந்தையாக படைத்து வளரச் செய்து நமக்கு ரட்சிப்பைக்கு வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எவ்வளோ பிராக்டிக்கலான ஒரு கடவுள் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பிராக்டிக்கல். குழந்தையிலிருந்து வளர்ந்து வர வச்சு இப்படியாக நமக்கு பாடம் நடத்தி மிகப்பெரிய அற்புதத்தை செய்து மிகப்பெரிய தியாகத்தை செய்து நமக்காக ரத்தம் சிந்துதலை கூட அவர் ஏற்றுக்கொண்டு நடப்பதை நமக்காக செய்தார். முதல் மனிதனை நேரடியாக மனிதனாகத்தான் படைத்தார். ஆனால் நம்முடைய கர்த்தர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் அவருக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.